தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் விண்ணை முட்டும் அரோகரா முழக்கத்துடன் திருக்குட நன்னீராட்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் யாகசாலை பூஜையுடன் விழா கோலாகலமாக தொடங்கியது. தினமும் காலையிலும் மாலையிலும் யாகசாலை பூஜைகள் நடந்தது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான திருக்குட நன்னீராட்டு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதிகாலை 4 மணி அளவில் யாகசாலை சிறப்பு பூஜைகளும் அதைத் தொடர்ந்து தீபாராதனையும் நடந்தது. பின்னர் பக்தர்களின் அரோகரா கோஷம் முழங்க கடம் புறப்பாடு தொடங்கியது. கோயிலை சுற்றி வந்த கடத்திற்கு பின்னால் மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என முழக்கமிட்டபடி பின்தொடர்ந்து சென்றனர். ராஜகோபுரத்திற்கு புனித நீர் ஊற்றப்படும் கடம் கோயிலின் மேற்கு வாசல் வழியாக அமைக்கப்பட்ட தற்காலிக பாதை மூலம் கொண்டு செல்லப்பட்டது. அங்கு அமைக்கப்பட்டுள்ள 9 கலசங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் நடந்தது. அதிகாலை சரியாக 6:22 மணிக்கு 9 கலசங்களும் புனித நீர் ஊற்றப்பட்டு தமிழ் கடவுளின் படை வீட்டில் தமிழ் மந்திரங்கள் முழங்க திருக்குட நன்னீராட்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. வங்கக்கடலின் கரையில் வெள்ளமென திரண்ட முருக பக்தர்கள் கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா என முழக்கமிட்டது விண்ணை பிளக்கும் அளவிற்கு இருந்தது. விழா நிறைவடைந்ததும் 20 ராட்சத ட்ரோன்கள் மூலம் பக்தர்கள் மேல் புனித நீர் தெளிக்கும் நிகழ்வு நடந்தது. இதில் தலா 10 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒவ்வொரு ட்ரோன் மூலம் 3 முறை பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. குடமுழுக்கு விழா நிறைவு பெற்றதும் காவல்துறை மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ள பாதை வழியாக பக்தர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு கிளம்பிச் சென்றனர். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.